ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நசிமா விலாக். இது வந்து ப்ரௌனி கேக். இன்றைக்கி நான் ப்ரௌனி கேக் தான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுலில் வந்து இப்போ என்னென்ன வேணும்னா பட்டரு, டார்க் சாக்லேட்டு, இதெல்லாம் வந்து நான் டபுள் பாயில் பண்ண போகிறேன். இது எல்லாமே நல்லா நம்ம மெல்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் எப்படி வச்சுருக்கேன்னா, கீழே வந்து ஒரு கோப்பையில் நல்லா தண்ணி நல்லா ஊற்றிட்டு அதை கொதிக்க வச்சுட்டு மேலே வந்து அந்த டார்க் சாக்லேட், பட்டர் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதை டபுள் பாயில் பண்ணால் நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பவுலில் வந்து எக்கோட ஒயிட்டு மட்டும் நான் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்கு எல்லோ வேணாம், அந்த ஒயிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 2 முட்டை எடுத்துருக்கேன். அதோட ஒயிட் எடுத்து நல்லா பீட் பண்ணணும். பாருங்கள், முடிஞ்சாலும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா நுரையாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ இப்படி நுரையாக வந்திருக்கா, அவ்வளோதான். இது போதும், நல்லா பீட் பண்ணிட்டேன். இது கூட ஃப்ளேவருக்காக எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வெண்ணிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஒயிட் சுகரு நல்லா நான் அதை அரைச்சி பவுட்ரு மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து முட்டையோடு சேர்ந்து நல்லா நான் திரும்ப பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதுவும் நல்லா பீட் பண்ணிட்டேன்னா ஒயிட் சுகர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ப்ரௌன் சுகர், இதுவும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். லீவ் டைமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அதனால தான் ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இப்போ இது என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோகோ பவுட்ரும் மைதாவும் எடுத்திருக்கேன். அது எவ்வளோ போடணுன்னெலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ, எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோகோ பவுட்ரும் அதுவும் நான் எடுத்திருக்கேன், மைதாவும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெல்ட் பண்ணோம் இல்லையா, பட்டரும் டார்க் சாக்லேட்டும். இங்கே பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நல்லா நம்ம கலந்து பீட் பண்ணணும். இப்போது இதை பீட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். நல்லா ஃபோர்ஸாக அடிக்கணும். பார்க்க உங்களுக்கு லைட்டாக பண்ணுற மாதிரி தெரியும், பட் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்துடணும். இதையும் இப்போ நம்ம அந்த பவுலில் அதனோட ஆட் பண்ணிடணும். நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இது பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதுனால தான் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு தான் செய்ய ஆரம்பிச்சேன் பாருங்கள். ஓகே, ஸ்கூல் லீவுனாலே வந்து பசங்களுக்கும் ஏதாவது சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் பிடிக்கும். வெளியேயும் நம்ம ஓவராக வாங்கி கொடுக்கக்கூடாது. அதனால தான் நான் வீட்டில் செய்யலான்னு ட்ரை பண்ணேன். பாருங்கள், இப்போ நான் சொன்னேன்ல, அதை நல்லா கலந்துக்கிட்டோமா. இது கூட இப்போ நம்ம இதையும் ஆட் பண்ணிடலாம். டார்க் சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி உருகிருச்சு. இப்போ இதை ஆட் பண்ணி நம்ம திரும்பவும் பீட் பண்ணிக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணி. ஓகே, இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம கையில் பண்ணுறது. ஆனால் நல்லா இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும், ஃபோர்ஸாக விடாமல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி.
உண்மையாக பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சில்ட்ரன்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெளியே வாங்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுக்கறது இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதில் கோகோ பவுடரும் மைதாவும் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட பால் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இது எல்லாமே சேர்ந்து நல்லா பீட் பண்ணுங்க. ஓகே, இது பாருங்க, நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்கூல் லீவ் விட்டதால் இவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தா தான் நம்மளை ஃப்ரீயாக விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், சாக்லேட் அப்படியே எப்படி வருது பாருங்கள். ப்ரௌனி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாக்லேட் மாதிரி அப்படியே வாயில் வச்சாலே கரையும். இப்போ நம்ம இந்த ட்ரேயில் ஊற்றி நம்ம வந்து ஓவனில் வச்சுக்கலாம். ஓவன் இல்லாதவங்க குக்கர்லேயும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கும் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு பொறுமையாக அதை கொஞ்சம் பார்க்கணும், டைம் எடுக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஓவனில் டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ பொறுமையாக இது வேகட்டும். வெந்துட்டு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துட்டேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க, வேணும் வேணும்னு கேட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா சாப்பிட்டோம். ப்ரௌனி கேக் டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.